ஞானத்தையும் புத்தியையும். இப்போ கவனிங்க, ரொம்ப பிடிச்ச வசனம் எனக்கு. கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியும் கொடுத்தார். ஆங்கிலத்தில் எப்படி வருது? a largeness of heart as the sands of the sea. கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தி. மனோவிருத்தி வந்துச்சு தமிழில், இங்கிலீஷில் கிளீனாக வந்துருக்குது. இருதய விருத்தி. இருதயம் ஒரு மேன்மையான இருதயமாக, அருமையான இருதயமாக, நல்ல காரியங்களை பிறப்பிக்கக்கூடிய இருதயமாக, நல்ல ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கக்கூடிய இருதயமாக, வெற்றிகரமான வாழ்க்கையை உண்டாக்கக்கூடிய இருதயமாக கடவுள் அவனுக்கு கொடுத்தார். எவ்வளோ பெருசாக்குனார் அந்த இருதயத்தை? இருதயத்தின் கொள்ளளவு எவ்வளோ பெருசு, எவ்வளவு கொள்ளும் இருதயத்தில். நான் சொல்கிறேன், நம்ம ரட்சித்த போது கர்த்தர் நம்ம தட்டி பூசி பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கல, புது சிருஷ்டி ஆக்கினார். ஏன் புது சிருஷ்டி? பழைய இருதயம் இதெல்லாம் கொள்ளாது, தேவனுடைய ஞானம் அங்கே கொள்ளாது, விழுந்து போன மனுஷனுடைய இருதயம். அதனால மறுபடியும் சிருஷ்டித்தார். இந்த இருதயத்தின் கொள்ளளவு ஈடு இணையற்றது, அளவற்றது. நிரப்பிக்கிட்டே இருக்கலாம், நிரம்பிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு. எவ்வளவு நிரப்பலாம்? கடற்கரை மணலத்தனையாக நிரப்புகிறார் அவனுடைய இருதயத்தை. அன்னைக்கு அவ்வளோ நிரப்பினார், அப்படி ஆக்கினார் கர்த்தர். இன்னைக்கு புது சிருஷ்டியில் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் எவ்வளவு உணர்வுள்ள இருதயமாக மாற்ற முடியும், அறிவுள்ள இருதயமாக மாற்ற முடியும், ஞானமுள்ள இருதயமாக மாற்ற முடியும். நல்லா கவனிங்க, நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு திறப்போமானால் நம்முடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்க முடியும்? நாம் செய்கிற தொழிலில் எப்படி வெற்றி பெற முடியும்? நாம் செய்கிற வியாபாரங்களில் எப்படி வெற்றி பெற முடியும்? நாம் செய்கிற ஊழியங்களில் எப்படி வெற்றி பெற முடியும்? நாம் செய்கிற நம்முடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் நாம் எப்படி வெற்றி பெற முடியும்? எல்லா வெற்றிக்கும் காரணம் இந்த இருதயம்தான். இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். யோசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த இருதய விருத்தி கேட்டான் பாருங்க, பெற்றான் பாருங்க, அவன் தான் கடைசியில் உலகத்திலே அன்றைக்கு மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தான். பணத்தை கேட்கவே இல்லை அவன். இத்தனைக்கும் ஹலோ, காசுக்காக அவன் கர்த்தரை கேட்கவே இல்லை. இருதய விருத்தி உண்டான உடனே அவன் தான் மிகப்பெரிய பணக்காரன். செல்வம் ஐஸ்வர்யம் கூட அவன்கிட்ட தான் ஏராளமாக இருந்தது, கொட்டி கிடந்தது. கவனித்து பாருங்கள், இதெல்லாம் பைபிளில். அன்னைக்கு பில்கேட்ஸ் மாதிரி இருந்தான் அவன். இருதய விருத்தி, அப்படிப்பட்ட ஒரு பெரிய விருத்தி அவனுக்கு உண்டாச்சு. அது எல்லாத்தையும் கொண்டு வந்தது அவனுக்கு. இன்னொன்று சொல்கிறேன், அந்த தேவாலயத்தை கட்டினான். ஒரு பெரிய வேத வல்லுநர் கணக்கு போட்டு சொல்கிறாரு, இது நான் பல வருஷம் முன்னால் வாசித்தேன், அன்றைக்கி ரேட்லேயே சொல்கிறாரு, $1 பில்லியன் ப்ராஜெக்ட் ஆகுது. $1 பில்லியன் இன்றைக்கி 1 பில்லியன் எடுத்திங்கன்னா 7000 கோடி. அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். ஒரு மனுஷன் ஒரு ப்ராஜெக்ட் அப்படி எடுத்து செய்ய முடியுமா 7000 கோடிக்கு?